இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக இந்த 2வது மாதத்தில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தின் முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் போதுமானவராக, நல்லவராக, ஆச்சரியமானவராக, அற்புதம் செய்கிறவராக, தம்முடைய அதிசயமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கப்படுகிறவராய் கூட இருந்தார். இந்த 2nd மந்த் உங்கள் எல்லாருக்கும் நன்மையாக, ஆச்சரியமாய், மேன்மையாய், அதிசயமாக ஆண்டவர் நடத்தி கொடுக்கட்டும். எல்லா இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸும் இந்த 2nd மந்தில் கம்ப்ளீட் ஆகட்டும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யட்டும் என்று விசேஷமாக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். எப்போதும் நீங்கள் என்னுடைய ஜெபத்தில் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். தேவன் உங்கள் எல்லாருக்கும் போதுமானவராக இருந்து இந்த 2வது மாதத்தில் நன்மையான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 4வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 60 verse number 4. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். You have set up a banner for those who fear you, that they may flee to it from the bow. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதும்போது இதற்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலேயே இந்த மாதத்துக்கு நமக்கு தேவையான கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறார். தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளைவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் இருப்பதில் ஒரு சிறந்த டியூனை கர்த்தர் கொடுத்து சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை பதிவு செய்யும் போது தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார். தாவீதை அவனுடைய சகல சத்துருக்களின் கையில் இருந்தும் சவுலின் கையில் இருந்தும், அவனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான போராட்டங்கள் சவுல் மூலமாக வந்தபோதும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து நம்முடைய ஜெயமான கரத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியமாய் நடத்தினார். அதையும் கூட குறிப்பாக சகல சத்துருக்களின் கையில் இருந்தும் சவுலின் கையில் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கினார் என்றெல்லாம் அற்புதமாக ஆச்சரியமாக தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்த அருமையான தேவதாசன் இந்த இடத்துல 2 காரியங்களை இந்த தலைப்பிலேயே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். சாட்சியை விளைவிக்கும், 2வது போதிப்பதற்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். கர்த்தர் செய்திருக்கிற சாட்சிகள், கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற சாட்சிகள் மற்றவர்களுக்கு நாம் சொல்லி, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த 2 காரியங்களை இந்த 2வது மாதத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுகிற அல்லது கொடுக்கிற ஒரு கொடி, அது தேவனுடைய சாட்சியை விவரிக்கக்கூடியதாக, தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதாக உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் உங்கள் இருதயத்தில் இப்படி ஒரு ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் என் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மாற்றங்கள், தேவன் நீர் என் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அடையாளங்கள், தேவன் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அற்புதமான காரியங்கள், தேவன் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய சில திருப்பு முனைகள், இவை எல்லாமே உம்மை வெளிப்படுத்தக்கூடியதாக என் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நீர் செய்திருக்கிறீர் என்று மற்றவர்களுக்கு முன்பதாய் நான் சாட்சியாய் அறிவிப்பதற்கும், மற்றவர்களுக்கு அதை சொல்லி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த 2nd மந்த் இந்த 2 காரியமும் இந்த 2வது மாதத்தில் என் வாழ்க்கையில் நடைபெறட்டும் என்று நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்படியே ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த 2 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்துவாராக. 4வது வசனத்துக்கு முன்பதாக அந்த 3 வசனங்களும் தத்தளிப்பாகவும் வேதனையாகவும் கண்ணீராகவும் அதிகப்படியான டிப்ரெஷன், அதிகப்படியான வேதனை,
புலம்பல், இவைகள் எல்லாம் நிறைந்திருந்த இந்த வார்த்தை இந்த 4வது வசனத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அப்படியே மாற்றி போடுகிறார். அப்படியே மாற்றி போடுகிறார். சங்கீதக்காரன் அதை வாசிக்கும் போது எழுதும் போது பியூட்டிஃபுல்லா அங்கே அழகாய் எழுதி வைக்கிறார். முதல் 3 வசனங்களிலே எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெடிப்பாயிருக்கிறது, எங்கள் கரங்களில் இருப்பதெல்லாம் கடினமான காரியம், தத்தளிப்பின் பாத்திரம் என்று புலம்பிக் கொண்டிருந்த வாழ்க்கை 4வது வசனத்துக்கு பிற்பாடு அப்படியே மாறுகிறது. இவைகளெல்லாம் விட்டு போனதோ அவை எல்லாவற்றையும் எங்கள் கரங்களிலே நீர் அளந்து எங்கள் கையிலே கொடுத்தீர். 6வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் களி கூறுகிறோம். 10-11 வசனங்களை சொல்கிறார், நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர், எங்களோடு கூடவே நீர் வருகிறீர். 12வது வசனத்தில் புலம்பிக் கொண்டிருந்த வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இந்த சங்கீதத்திலேயே இந்த மாதத்திற்கான வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக அழகாய் கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். எத்தனை ஆச்சரியமான ஆண்டவர்! முதல் வசனத்தை வாசியுங்கள், முதல் வசனத்தை பாருங்கள். தயவாய் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். எங்களை சிதறடித்து, நாங்கள் சிதறப்பட்டு நிற்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? 4வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து இருக்கிறவர்கள் கையில ஒரு கொடியை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் உங்களில் உங்கள் மூலமாய் சில கிரியைகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவருடைய காரியம் எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்வேன் என்று இந்த வருஷத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படித்தானா? இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அது இந்த வருஷம் முழுவதுக்குமான வார்த்தை. அப்படி என்றால் இந்த 2வது மாதத்துக்குமான வார்த்தை. இந்த 2வது மாதத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். அது ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கொடியை உங்கள் கையில கொடுக்கும் போது சிதறடிக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது தெரியுமா? 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அரணான பட்டணத்திற்குள் எங்களை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவோ? யார் எங்களை சிதறடித்து தள்ளினாரோ அவரே எங்களோடு கூட பயணிக்கிற மாதமாக இந்த மாதம் மாறும். ஆமே, கர்த்தர் தள்ளி விட்டாரா? நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம், நம்முடைய சோர்வுகளின் நிமித்தம், நம்முடைய அறியாமைகளின் நிமித்தம் எத்தனையோ முறை தேவனுடைய பிள்ளைகள் இடறி 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 அவர்கள் சிறையிருப்புக்குள்ளே போகும் போதெல்லாம், அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் கர்த்தர் மனமிறங்கி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆச்சரியமான ஆண்டவர் மீண்டும் 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 நம்முடைய பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் இறங்கி மனமிறங்கி அவர்களை சேர்த்து கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவான போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து இன்று வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை ஒருவரும் கை நீட்ட முடியாத அளவுக்கு தேவனுடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அவருடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறது. இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சிதறப்பட்டு இருந்தோம். தேவன் எங்கள் வாழ்க்கையில சில பலவீனங்களின் நிமித்தம் ஒப்பு கொடுத்திருந்தா, சில சிதறல்கள் இருந்தது, சில காரியங்களை நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஆனால் அதே தேவன் இந்த மாதத்துல எங்கள் கையில ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார், ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அது நிமித்தம் அவர் எங்களோடு கூட வரப்போகிறார் என்பதை கர்த்தர் காண்பிப்பதற்காக தேவன் ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ணுவார். நான் உன் கூட வருவேன். எந்த இடத்துல நான் உன் கூட இல்லை என்று யோசித்தாயோ, எந்த இடத்துல நான் உன்னோடு கூட பயணிக்க என்று நினைத்தாயோ, எந்த காரியம் ஆமென் ஸ்தோத்திரம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கவில்லை என்று யோசித்தாயோ, எந்த காரியத்துல இதுவரைக்கும் தோல்வி என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்களோ, கர்த்தர் இந்த மாதத்துல செய்யக்கூடிய மாற்றத்தின் மூலமாக ஒரு பெரிய உருமாற்றம் ஏற்பட போகிறது. அது எப்படிப்பட்ட மாற்றம்? இந்த மாதம் தேவன் எங்களோடு கூடவே வரப்போகிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அழகாய் சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டவரே இப்போது எங்களை அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு இந்த மாதத்துல எங்களோடு கூட நீர் பயணிக்க போகிறீர். What an amazing God, what an amazing God, how great is our God. நம்முடைய ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமான ஆண்டவர், எத்தனை அற்புதமான ஆண்டவர். நம்மை தள்ளி விட்டிருந்தவர் இந்த 2வது மாதத்துல நம்மோடு கூட பயணிக்க போகிறார், நம்மோடு கூட நடந்து வர போகிறார். கர்த்தர் நம்மோடு வந்தால் எல்லாம் ஜெயம் தானே? ஆண்டவர் நம்மோடு கூட வந்தால் எல்லாம் சக்சஸ் தானே?
ஆண்டவர் நம்மோடு பயணித்தார், எல்லாவற்றிலையும் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை உண்டாகுமே. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த மாதத்திலையும் பதிவு செய்து வைக்கிறேன். கலங்கின சூசான் நகரத்தை ஜபத்தினால காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், ஆர்ப்பரிப்பும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ண கர்த்தர் காரணமாக இருந்தாரே, அதே தேவரீர் இந்த 2வது மாதத்துல நம்மோடு கூட பயணிக்க போகிறீர். அதற்காக உங்கள் கரங்களிலே ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார், ஒரு மாற்றத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு திருப்பு முனையை, ஒரு அமேசிங்கான காரியத்தை இந்த மாதத்தில் செய்வார். இந்த கொடி எதை இண்டிகேட் பண்ணுகிறது? கர்த்தர் செய்யும் மாற்றம், கர்த்தர் செய்யும் அடையாளம், கர்த்தர் கொடுக்கும் நன்மை, கர்த்தர் கொடுக்கும் மேன்மை, தேவன் செய்யும் கிரியைகள், இவைகளின் மூலமாக அப்படியே கர்த்தர் லைஃபை திருப்பி போடுகிறார். எங்களை சிதறடித்தவரே, எங்களோடு கூட நீர் பயணிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதும் போது எழுதுகிறார், எங்கள் கரங்களில் இருந்ததெல்லாம் தத்தளிப்பின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம். எங்கள் கரங்களில் இருந்ததெல்லாம் தத்தளிப்பின் பாத்திரம். முதல் வசனத்தில் சொல்கிறார், எங்களை கைவிட்டு எல்லாம் எங்க கையை விட்டு போனது, எல்லாம் எங்க கையை விட்டு போனது. எங்கள் கையில் இருப்பது தத்தளிப்பின் பாத்திரம். நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம், நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் கொடியை கொடுத்த போது, கர்த்தர் மாற்றத்தை கொடுத்த போது, கர்த்தர் ஒரு மேன்மை கொடுத்த போது, கர்த்தர் இன்டர்ஃபியர் ஆன போது, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த போது, தேவன் தம்முடைய அற்புத அடையாளங்களை உறுதிப்படுத்த ஆரம்பித்த போது அழகாய் எழுதுகிறார். ஆமென். 6வது வசனத்துல தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் நான் களி கூறுவேன். கைவிட்டு போனது என்னுடையது. 7வது வசனம், என்னுடையது. மனாசேயும் என்னுடையது. எப்ராயிமின் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாத்திரத்தை எரிஞ்சு போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். என்னை விட்டு கைவிட்டு போனது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்த போது எல்லாம் என்னுடையதாய் மாறினது. இந்த 2வது மாதத்துல கைவிட்டு போன எல்லாம் உங்களுடையதாய் மாறுவதற்கான ஒரு மாற்றத்தையும் அடையாளத்தையும் திருப்புமுனையையும் மேன்மையும் அதிசயத்தையும் இந்த 2வது மாதத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அவமானமாக அவலட்சணமாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது எல்லாரும் அவரை பார்த்து அவலட்சணமாக யோசித்தார்கள். நீர் கிறிஸ்துவாய் இருந்தால் இதுல இருந்து இறங்கி வா, உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்றெல்லாம் அந்த சிலுவையை அவமான சின்னமாய் பார்த்தார்கள். ஆனால் அவர், ஆமென் ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக, நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக அதை சுமந்து, அந்த சிலுவையை சுமந்து அவர் கல்லறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்ட போது அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சிலுவை இல்லை, இன்று வரைக்கும் அவர் உயிர்த்தெழுதலை பேசி கொண்டிருக்கிற, ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்கிற, வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிற கல்லறை நம்முடைய பார்வையில் இருக்கிறது. வாட் an amazing God! எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர்! உங்களை தோல்வி முகத்துக்கு நேராய், பரியாசத்துக்கு நேராய், புலம்பலுக்கு நேராய் ஏற்படுத்தின காரியம் இந்த மாதத்தில் இராது. அதற்கு மாறாக உங்கள் ஜெயத்திற்கு நேராய், மேன்மைக்கு நேராய், வெற்றியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் கண்களிலே புலப்படத்தக்கதாய் தேவன் உங்கள் கரங்களிலே ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். ஆமென். வாட் an amazing God! முதல் வசனத்தில் சொல்கிறார், நீர் எங்கள் மேல் கோபமாக இருந்து. எங்க மேல ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவர் மாத்திரம் நம்ம மேல கோபமா இருந்தார்னா, ஆண்டவர் நம்மளை புறக்கணித்து இருந்தார்னா, ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யாராகிலும் ஒருவர் நம்மோடு பேசாமல் இருப்பார்கள் என்று சொன்னார், நம்ம அன்னைக்கு முழுவதும் நம்ம சாப்பிடாம சந்தோஷத்தை இழந்து, நம்முடைய மகிழ்ச்சியை இழந்து, நாம நேசிக்கிறவர்கள் நம்மை அரவணைக்காமல் இருப்பார்கள் சொன்னால் நாம் அந்த நாள் முழுவதும் சோர்ந்து போய் ஒரு கம்ப்ளீட் டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் இல்லையா? அப்படித்தானே? ஆண்டவர் நம்ம கூட கோபமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சந்தோஷமாகவா இருக்கும்? மகிழ்ச்சியாகவா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட் டிப்ரெஷன்ல போயிருக்கலாம், வேதனையின் மிகுதியில போயிருக்கலாம், சஞ்சலத்தின் மிகுதியில போயிருக்கலாம், அவமானத்துல போயிருக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் டிப்ரெஷனுக்கு நடுவில் இருக்கிற சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின போது, கர்த்தர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தின போது, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்த போது, இந்த 2வது மாதத்துல ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அந்த கொடி என்ன செய்கிறது தெரியுமா? 12வது வசனம், தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எங்க ஆண்டவர் எங்க மேல கோபமா இருந்தார், ஆனா அந்த எங்க ஆண்டவர் எங்களை நடத்துவார், எங்க ஆண்டவர் எங்களை மேன்மைப்படுத்துவார், எங்க ஆண்டவர் எங்களை உயர்த்துவார், எங்க ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார். அதனாலதான் சங்கீதத்துக்கு டைட்டில் கொடுத்திருக்கிறார், இந்த மாதம் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியை ஏற்படுத்துவார். இந்த மாதம் ஆண்டவர் ஏற்படுத்துகிற சாட்சி எனக்கு மட்டும் இல்லை, நான் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதான விதத்தில் ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். மோசே
ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? ஆண்டவரே, ஒரு கோல். உன் கையில் இருப்பது என்னன்னு கேட்கிறார். அது கோல் என்று மோசே பதில் சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறார், அதை கீழே போடு. அது சர்ப்பமாய் மாறினது. பிற்பாடு 4வது வசனம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். கர்த்தர் உங்கள் கையில ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார், அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட கொடி தெரியுமா? அது தேவனுடைய கரம், தேவனுடைய கிரியை. 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். எப்ப ஆண்டவர் மோசேயினுடைய கரத்துல இருக்கிற கோலை தொட்டாரோ அதற்கு பிற்பாடு அவன் விடவே இல்லை. அந்த கோலும் அவனை கைவிடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய தொடுதல் அங்கே உண்டாயிற்று. தேவ சமூகத்தில் வைத்தான், கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிதான், கர்த்தர் அந்த கோலை தொட்டார். தேவன் ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன? இந்த மாதத்தில் உங்கள் கையில கொடுக்கிற கொடி என்ன? ஆண்டவர் சத்தியத்தின் நிமித்தம் நீங்கள் ஏற்றுபடிக்கு உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற கொடி என்ன? உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சமுதாயத்துக்கு நடுவில், உங்கள் ஜனத்துக்கு நடுவில், உங்கள் சபைக்கு நடுவில் கர்த்தர் அடையாளமாய் சில காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வேலையை இதுவரை இல்லாத அளவுக்கு அவர் தொட போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தை தொட போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க பிசினஸை தொட போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் சபையை தொட போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் ஊழியத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில சில மேன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் தொட்டால் அது தேவனுடைய கோலாய் மாறும். அது அதற்கு பிற்பாடு அது கைவிடாது. கர்த்தர் ஏற்படுத்தும் மாற்றம் உங்களில் உங்கள் மூலமாய் இந்த மாதத்துல அது நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் செய்யட்டும். அநேக தெய்வ மனுஷங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் நாம் ஆமென் கண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும், கேள்விப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அநேகம் சாட்சிகளை கர்த்தர் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல கிடியன் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தருனோடு கூட இருக்கிறா, கர்த்தருனோடு கூட இருக்கிறா, கர்த்தருனோடு கூட இருக்கிறா. நீ மீதியானியரை ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். கர்த்தர் தைரியப்படுத்தினா எல்லாவற்றை பயந்து போய் எதற்குமே உதவாக்கரையா இருந்த ஒரு மனுஷன், சஞ்சலமும் தத்தளிப்பும் வேதனையும் நிறைந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை, கொடியை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இல்லப்பா, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, நீ மீதியானியரை முறியடிப்பா என்று அவனுக்கு கர்த்தர் சில அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர் காண்பித்தார். அவனும் ஆண்டவரிடத்தில் சில அடையாளங்கள் எல்லாம் கேட்டான். கர்த்தர் சொன்ன சில கிரியைகள் எல்லாம் செய்தான். இவைகள் எவற்றிலேயுமே அவன் ஸ்தோத்திரம், அவன் எழும்பி வேலை செய்யாத போது அவன் வேலை செய்து அவன் கிரியை செய்வதற்கு தேவன் சில தகுந்த தருணங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். 7வது அதிகாரத்திலே 13வது வசனம் 14வது வசனத்தெல்லாம் நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிடியன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். உடனே சிங்கா என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவன் ஒரு அடையாளத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு கொடியை இந்த 2வது மாதத்தில் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட கொடி தெரியுமா? அது உங்கள் கையில் இருக்கிற வியாபாரம், உத்தியோகம், மேன்மை, ஆசீர்வாதம், நன்மை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை குறித்து மற்றவர்கள் தேவனுடைய மகத்துவங்களையும் சாட்சிகளையும் சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அதை அவன் கேட்டவுடனே கிரியை செய்ய ஆரம்பித்தான். அதுவரைக்கும் 2-3 அதிகாரங்களில் கிரியை செய்யாத மனிதன் இந்த அதிகாரத்தில் அவனை குறித்து கர்த்தர் ஒரு பயத்தையும் சாட்சியும் ஏற்படுத்தின போது அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். இந்த 2வது மாதத்தில் நம்மை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலைகளை குறித்து கர்த்தர் வெளியில ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்துவார். உங்களை குறித்த பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட கொடியை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை ஏற்றும்படியாக, தேவனுக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக, தேவனுடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக இந்த 2வது மாதம் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களையும், அடையாளங்களையும், மேன்மைகளையும், அற்புதங்களையும், ஆச்சரியமான கிரியைகளையும் மாறுதலாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. முதல் 3 வசனம் அல்ல உங்கள் வாழ்க்கை. இந்த 2வது மாதம் 4வது வசனத்தின் மூலமாக அடுத்த 9 வசனங்களும் 6 வசனங்களும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் பூரணமான காரியங்களை
உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? தேவனே, கர்த்தர் நல்லவர், எத்தனை ஆச்சரியமான ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற மாற்றம், எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற அடையாளம், எங்கள் வாழ்க்கையில தேவன் நீர் ஏற்படுத்துகிற ஒரு டர்னிங் பாயிண்ட், அது ஒரு பெரிய அபூர்வமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக, கைவிட்டு சிதறடித்து கோபமாயிருந்த நம்முடைய நிலைமைகள், தத்தளிப்பின் பாத்திரம் எல்லாம் இருந்த நிலைமைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு அடையாளத்தை செய்யும் போது, ஒரு மாற்றத்தை செய்யும் போது, தேவன் ஒரு கிரியை செய்யும் போது என்னுடையதாய் அது மாறுகிறது. கலிகூற பண்ணுகிறேன், விசுவாசம் அதிகரிக்கிறது. கர்த்தர் எங்களை தள்ளிவிட்டவரை எங்களோடு கூட நடந்து வருகிறேன். இந்த 2வது மாதம் விசேஷித்த மாதமாய் எல்லாருக்கும் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. எல்லாரும் உடைய நன்மைகளை சாட்சியாய் சொல்லட்டும். அந்த சாட்சி மற்றவர்களுக்கு முன்பதாய் தேவநாமம் மகிமைக்காய் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாய் மாறட்டும் என்று 2வது மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் அமேசிங்கான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பூரணமாய் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடையதில் எங்கள் மூலமாய் கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணி எங்களை குறித்த சாட்சிகள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கர்த்தர் அவைகள் எல்லாம் அடையாளமாய் கர்த்தர் மாற்றப் போகிற கிருபைக்காய் ஆண்டவருடைய கருத்தில் எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கூடவே என்று வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த 2வது மாதத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் யார் எப்பொழுது தொடர்பு கொண்டாலும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற பகுதிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஆலயத்தில் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வேத வசனத்தை நாம் இன்னும் விரிவாய் நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உங்க எல்லாருடைய கமெண்ட்ஸை வாசிக்கிறோம். உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமா இந்த 2வது மாதத்துல கர்த்தர் ஒரு கொடியை, ஒரு மாற்றத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவார். அது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யோசித்திராத பழையதல்ல, புதியதாய் சகலத்தை மாற்றி நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். May God bless you. God bless you. God will be with you. Amen.